ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு எக் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது வந்து இட்லி பிளேட்டில் எக்கெல்லாம் ஊற்றி ஒரு இட்லி எக் ரோஸ்ட் செய்ய போகிறோம். இல்லைனா எக் இட்லி ரோஸ்ட்னு கூட சொல்லலாம். நம்ம எப்போவுமே எக்கு பாயில் பண்ணி அப்படியெல்லாம் தான் ரோஸ்ட் பண்ணுவோம். இப்படி பண்ணி பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். ஒரு இட்லி பிளேட்டில் முட்டையை வந்து இப்படி உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி உடச்சி ஊற்றி வந்து ரோஸ்ட் பண்ணும்போது மசாலாலாம் வந்து இந்த முட்டைக்குள்ளே நல்லா இறங்கி இந்த ரோஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி. இப்போ நம்ம முட்டையெல்லாம் வந்து இட்லி பிளேட்டில் உடச்சி ஊற்றியாச்சு. இது இனி நம்ம இட்லியெல்லாம் குக் பண்ணது மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சு குக் பண்ணிடலாம். முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க இட்லி பிளேட்டில். இதுக்குள்ளே வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துருங்க. நான் அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஒரு பிளேட்டில் தான் எக் எடுத்திருக்கேன், அதனால் அடியில் ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே வச்சுட்டேன். இப்போ அதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எக்கெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் பாயில்டு அந்த ஸ்டேஜில் இருக்குது. இது இன்னும் நல்லா குக் ஆகணும். இன்னும் மூடி வச்சு நல்லா இன்னும் ஒரு 5-8 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எக்கெல்லாம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக குக் ஆகிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக இதை எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அதோட மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இதிலே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம நார்மல் சில்லி பவுடர் எடுக்கிறதுக்கு விட இந்த குழம்பு மிளகாத்தூள் வச்சு செஞ்சு பாருங்கள். அந்த ரோஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இருக்கும். கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு. நிறையெல்லாம் மசாலா இல்லைங்க, ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். 1 டேபிள் ஸ்பூன் சொன்னேன், சாரி, 1 டீஸ்பூன் தான் குழம்பு மிளகாத்தூள். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு உப்பு. நீங்கள் வேணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் எதுவும் சேர்க்கலை, கொஞ்சோண்டு மசாலா தான் போடுதேன். இப்போ இது தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் ஊற்ற போகிறோம், அதனால் நான் தண்ணி தான் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் இதில் இருக்கணும். ரொம்ப திக்கும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். மசாலாலாம் நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி பிளேட்டில் ஃபஸ்ட்டு மசாலா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எக்கில் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எக்கோட எல்லா பகுதியிலையும் வந்து மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ நம்ம மசாலாலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இட்லி பிளேட்லேருந்து முட்டையெல்லாம் எடுத்துடலாம். இட்லி பிளேட்டில் இருக்கிற அந்த எக்கெல்லாம் வந்து ஆறிடுச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக எடுத்துக்கோங்க உடையாமல். இப்போ எல்லா எக்கையும் எடுத்து நம்ம இந்த மசாலாலாம் வச்சிடலாம். வச்சுட்டு இதோட 2 பகுதியிலையும் நல்லா மசாலா தேய்ச்சிடலாம். இந்த இட்லி எக் ரோஸ்ட் வந்து எல்லா வெரைட்டி ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சாம்பார் சாதம் கூட சூப்பராக இருக்கும். ரச சாதம், நீங்கள் எதுவுமே சைட் டிஷ் நம்ம எதுவும் செய்யலைன்னா முட்டை இருந்தால் அதை வச்சு நம்ம இப்படி சூப்பராக செஞ்சிடலாம். நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் வந்து நம்ம முட்டையோட 2 பகுதியிலையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இதே மாதிரி மசாலா தேய்ச்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் இதை ஊற வச்சுருங்க. 15 நிமிஷம்லாம் வேண்டாம், 5 நிமிஷம் போதும். நீங்கள் 10-15 நிமிஷத்துலேயே இந்த டிஷ்ஷு செஞ்சு முடிச்சிடலாம். எங்கள் பக்கத்தில் இப்போ பார்த்திங்களா சாதம் கொதிச்சுட்டு இருக்குது. நான் அந்த டைமில் வந்து இந்த எக் ரோஸ்ட் பண்ணிட போகிறேன். நான் இன்றைக்கி வெறும் சாம்பார் மட்டும்தான் வச்சுருக்கேன். இந்த எக் ரோஸ்ட் வச்சு எல்லோரும் சாப்பிட போகிறோம். இப்போ இந்த மசாலாலாம் தேய்ச்சாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாங்க, ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய். இந்த மசாலாலாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான எண்ணெய், அவ்வளோ போதும். அதுக்காக ஒரு பேன் வந்து சூடு பண்ணிடுங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா போட்ட எக்கெல்லாம் வந்து இதில் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த ஒரு சைடு வந்து மசாலாலாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு மறு சைடையும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். நீங்கள் ஓவராலாக வந்து குக் பண்ண வேண்டாம், ஏன்னா எக்கு வந்து நம்ம ஆல்ரெடி குக் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு வந்து அந்த மசாலா ரோஸ்ட் ஆன போதும். இப்போ நம்ம மசாலாலாம் ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சுங்க. திருப்பி போட்டுடலாம். இதை திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா நம்ம மீன்லாம் ஃப்ரை பண்ணுவோம்ல அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான இட்லி எக் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப பார்க்கறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது மேலே கொஞ்சோண்டு மல்லி இலை வேணால் தூவி விட்டுறலாம் நம்ம. எல்லோரும் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.